என் இனிய தாய் தமிழ் சொந்தங்களே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற உணவு இலுப்பம்பூ சம்பா புட்டு. இந்த இலுப்பம்பூ அரிசி மாவில் பண்ணுற புட்டை நீங்கள் சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்குது. நம்ம முன்னோர்கள் அவங்க பயன்படுத்திய அரிசியையே மருந்தாக தான் பயன்படுத்தினாங்க. ஆனால் நம்ம இப்போ கண்ணுக்கு கவர்ச்சியாக இருக்கக்கூடிய பாலிஷ் பண்ணி வர்ற வெள்ளை அரிசியை பயன்படுத்துறதுனால தான் இவ்வளோ நோய்களை சந்திச்சுட்டு இருக்கோம். நம்மளை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இனியாவது சத்தான உணவுகளை எடுத்துக்கலாம். இந்த புட்டு செய்கிறதுக்கு இலுப்பம்பூ சம்பா அரிசியை எந்த கெமிக்கலும் எந்த மருந்துகளும் பயன்படுத்தாம இயற்கையான முறையில் விளைவிக்கப்பட்ட விவசாயிகளிடமிருந்து நேரடியாக வாங்கி நல்லா கழுவி சுத்தம் செஞ்சு வெயில்ல காய வச்சு புட்டு மாவு பதத்துக்கு திரிச்சு நல்ல வாசனை வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்த மாவு தான் இந்த அத்தி இலுப்பம்பூ சம்பா புட்டு மாவு. இப்போ இந்த புட்டு செய்யறதுக்கு தேவையான அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. இப்போ மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் நெய் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. நெய் சேர்க்காமையே நம்ம இலுப்பம்பூ சம்பா மாவு ரொம்ப வாசனையாக இருக்கும். இப்போ அந்த மாவில் தேங்காவை நல்லா துருவி அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. துருவி தான் சேர்க்கணும், நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சி துருவாதீங்க. இந்த மாதிரி தேங்காய் துருவியில் துருவி சேர்த்து நல்ல மாவோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த உப்பு, நெய், தேங்காய் இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. புட்டு மாவு பதத்துக்கு வர்ற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் தண்ணி தொளிக்க அந்த தண்ணியை உறிஞ்சிட்டே இருக்கும். ஸோ புட்டு மாவு பதத்துக்கு வர்ற அளவுக்கு, அதாவது நம்ம கையில் பிடிச்சா கொலக்கட்டை மாதிரி அப்படியே பிடிக்கணும், உதுத்து விட்டால் உதுரணும். இதான் பதம். இந்த அளவுக்கு நீங்கள் நல்லா விரைவிக்கோங்க. இந்த இலுப்பம்பூ சம்பா அரிசி உணவுகளை நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டால் நம்மளுடைய எலும்புகள் நல்ல வலுவடையும். இன்னும் பிற்காலத்தில் வரக்கூடிய எலும்பு வியாதிகளையும் வரவிடாமல் இது பாதுகாத்துரும். இன்னும் பக்கவாதம் வரவிடாமல் இது தடுக்குது. பக்கவாதம் இருக்கிறவங்க இதை சாப்பிட்றதுனால பக்கவாதத்தையும் குணப்படுத்துது. இன்னும் ஆஸ்துமா, இரத்த சோகை இதெல்லாம் வராமல் தடுக்குது. நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகளும் வரவிடாமல் தடுக்குது. நுரையீரல்களில் உள்ள கழிவுகளை சுத்தம் செஞ்சு ஆரோக்கியமாக வச்சுக்குது. இன்னும் இந்த அரிசியில் வைட்டமின் சி அதிகமாகவே இருக்கு, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து தருது. இன்னும் இதில் அதிகமான நார் சத்து இருக்கு, நம்மளோட குடலை சுத்தமாக வைக்குது. இன்னும் மலச்சிக்கல் ப்ராப்ளம் வராமல் பாதுகாக்குது. இந்த இலுப்பம்பூ சம்பா அரிசி உணவுகளை நம்ம சாப்பிட்றதுனால நம்மளுடைய உடல் எடை ரொம்ப அதிகரிக்காம நார்மலாக வச்சுக்கிறதுக்கு உதவுது. இன்னும் நீரிழிவு நோயையும் இது கம்மிப்படுத்துது. இந்த அரிசியை சின்ன வயசுல இருந்தே குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கறனால பிற்காலத்தில் வரக்கூடிய நீரிழிவு நோயும் வராமல் தடுக்க முடியும். இப்போ மாவு கரெக்டான பதத்தில் இருக்குது. இப்போ புட்டு செய்கிறதுக்கு இட்லி சட்டியை நான் அடுப்பில் வச்சு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டேன். நான் இன்னைக்கு இட்லி சட்டியில் தான் புட்டு செஞ்சு காமிக்க போகிறேன். நீங்கள் புட்டு செய்கிற சட்டி இருந்தாலும் நீங்கள் அதிலே புட்டு செஞ்சுக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இதுக்கப்புறம் இட்லி தட்டை வச்சு அதுக்கு மேலே இந்த மாவை நம்ம ஃபுல்லாக வச்சிட வேண்டியதான். இட்லி சட்டியை மூடி ஒரு 10 நிமிஷம் வச்சாலே போதும், நம்ம இலுப்பம்பூ சம்பா புட்டு ரெடி ஆயிரும். இன்னும் இதில் இரும்பு சத்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை எடுத்துக்கோங்க. இன்னும் வளர்கிற குழந்தைகளுக்கு, குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு தினமும் இந்த அரிசியை சேர்த்துக்கிறனால அவங்களோட ஹீமோக்ளோபினை அதிகரிக்குது. இன்னும் அவங்களோட உடம்புக்கு தேவையான புரத சத்துக்களும் இதில் அதிகமாகவே இருக்குது. இன்னும் புற்றுநோய் வராமல் இது தடுக்குது. குறிப்பாக பெண்களுக்கு வர்ற மார்பக புற்றுநோய் வராமல் இது தடுக்குது. இந்த அரிசியோட நன்மைகளை இப்படியே சொல்லிட்டே போகலாம். இந்த அரிசியில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது. இப்போ நம்ம பாரம்பரிய அரிசியான இலுப்பம்பூ சம்பா அரிசி மாவில் செஞ்ச புட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அருமையான சுவையில் இருக்கும். இன்னும் இதோட வாசமும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இதை நீங்கள் பழம் சேர்த்து நாட்டு சக்கரை சேர்த்து சாப்பிட்டாலும் ஓகே, இல்லைனா கடலைக்கறி வச்சு சாப்பிட்டாலும் ஓகே, ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த அதிகமான நன்மைகளை தரக்கூடிய அத்தி இலுப்பம்பூ சம்பா புட்டு மாவு உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை இப்போவே தொடர்பு கொண்டு நீங்களும் இந்த சத்தான உணவை வாங்கி சாப்பிடுங்க. இன்னும் உங்க குழந்தைங்களுக்கும் சின்ன வயசுல இருந்தே இதை கொடுத்து பழகுங்க. இயற்கை விவசாயம் காப்போம், உணவே மருந்து. நன்றி.